என்ன துளசி கண்ணு, மாமா உன்னைய பார்க்காம சோறு தொண்டைக்குழிக்குள்ள இறங்கவே இல்லை. நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டா. சரி நான் தான் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னா அந்த பாக்கியம் வந்து மிரட்டுது. என்ன நடக்குதுன்னே புரியல. ஆமா, நீ ஏதோ கோல்மால் வேலை பண்றியோ? என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் பாரு. தம்பி, அவன் எப்படி மிரட்டுதான் பாத்தியா? இப்ப பாருக்கா. ஏ மருதமுத்து, எங்க அக்கா ஏற்கனவே பயந்து போயிருக்கு. இப்ப கூட திருநீர் மந்திரிக்க ஐயாவை வர சொல்லிருக்கோம். இது தெரியாம தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, போயிட்டு சொல்லிட்டேன். ஏய் குட்டி மச்சான், உங்க அக்காவுக்கு புருஷனா வரப்போறவன் மாமன் கிட்ட மட்டும் மரியாதை இல்லாம பேசணும்னு வச்சுக்க, அடிச்சு மண்டை கண்டையெல்லாம் உடச்சு விடுவான் பாத்துக்க. யாரு நீ? என் அக்காவுக்கு புருஷன் நீயா சொல்லிக்கிட்டு தெரி. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. பேசாம போயிடு. இல்லன்னு வை, பாக்கிய அக்காவோட பேய கூப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடிடுவேன். என்னங்களே பொடிப்பையில பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இந்த பாக்கியம் பேய காட்டி மிரட்டுறதெல்லாம் இந்த அமாவாசை வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். இந்த அமாவாசை அன்னைக்கு பேய ஓட்டிட்டு என் துளசி கண்ணுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. துளசி கண்ணு, எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏய், அமாவாசை வரும்போது பாத்துக்கலாம். போடா போ, போடா, காத்து வரட்டும். டேய், நாளைக்கு தானே அமாவாசை. நாளைக்கே உங்க எல்லாத்துக்கும் முடிவை கட்டுறேன்டா. கட்டு கட்டு. யார் கட்டுறான்னு பாப்போம். போடா. பாப்ப நாளைக்கு பாப்ப. நீ ஏம்மா, நாளைக்கு அம்மா அமாவாசை. ஐயோ, நான் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ. ஐயோ.